சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். எல்லாருக்கும் ரொம்ப குளிருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமென். ஆனாலும் கர்த்தர் நம்மளை அனலாக்குவாராக. எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம் வசனத்தை. மீகாவின் புஸ்தகம் நம்மளுடைய சபையினுடைய வாக்கு தத்துவம். இந்த ஆண்டுல கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் எல்லாருக்கும் தெரியும். மீகா 4:2. திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மள என்ன பண்ணுவாரா? எல்லாவற்றிற்கும் மேல உயர்த்துவார். ஆமென். நம்ம இந்த ஆண்டுல இதை நீங்க விசுவாசிக்கணும். நிச்சயமாய் கர்த்தர் இதை நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணுவாரு? செய்வார். எல்லாவற்றிற்கும் மேல நம்மளை உயர்த்தி நம்மளை அதிகாரப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். இதே மீகால வசனம் சொல்லு, முந்தின ஆளுகை நம்ம கிட்ட என்ன பண்ணுமா? திரும்ப வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க முந்தின ஆளுகை திரும்ப வரும்னு சொல்லி? இப்போ ஆண்டவர் இந்த காரியத்தை நமக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். நம்ம இன்னைக்கு உயர்த்தப்பட்டு இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல. நிறைய இடங்கள்ல நம்ம கூணி குறுகி தான் என்ன பண்றோம்? நிக்கிறோம், குனிஞ்சுதான் நடக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நிமிர்ந்து உயர்ந்த நிலைமை எல்லாத்துக்குமே மேல கர்த்தர் நம்மளை நிறுத்தியிருக்காரா அப்படின்னு கேட்டா அப்படின்ற காரியங்கள் எத்தனை பேருடைய வாழ்க்கையில கம்ப்ளீட்டா அப்படி நடந்துருச்சுன்னு தெரியல. சில இடங்கள் நம்ம கீழே இருக்கிறோம். நிறைய பேர் நம்மள மேல இருந்து நம்மளை நொறுக்குறாங்க, நம்மளை ஒடுக்குறாங்க, நம்மளை வேதனைப்படுத்துறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் இந்த ஆண்டின் முடிவுக்குள்ள வருகிற நாட்களில கர்த்தர் நம்மளை உயர்த்தி அதிகாரப்படுத்தி நம்மளை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார். ஆமென். நம்மளுடைய ஆளுகையை கர்த்தர் நமக்கு என்ன பண்ண போறாரு? திரும்ப தர போகிறார். சில பேருக்கு நம்முடைய சரீரத்தின் மேலேயே என்ன இல்லை? ஆளுகை இல்லை. ஆமென். நம்ம சரீரத்தையே நம்ம ஆள முடியல, அப்புறம் எங்க இருந்து? ஆனா நமக்கு முந்தின ஆளுகை திரும்ப நம்ம இடத்துல என்ன பண்ணும்? வரும். அப்போ இந்த ஆளுகை வர வேண்டும் என்று சொன்னால், வல்லமை நமக்குள்ள இருந்து செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அதிகாரம் அவசியம். என்ன அவசியம்? இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு வாக் வித் அத்தாரிட்டி. ஆமென். அதிகாரத்தோடு நடங்கள். ஆமென். எல்லாம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அதிகாரத்தோடு, நல்லா சத்தமா, அதிகாரத்தோடு நடக்கணும். ஆமென். வாக் வித் அத்தாரிட்டி. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை வல்லமையினால நிரப்பி இருக்கிறார். நமக்கு வல்லமையை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். ஆமென். தேவ பிள்ளைகளாய் பரிசுத்தன் அபிஷேகத்தை பெறும்போது தேவனுடைய வல்லமை நமக்குள்ள இருக்கிறது. ஆனா அந்த வல்லமை செயல்பட வேண்டும் என்று சொன்னால், அந்த வல்லமை நமக்குள்ள இருந்து வெளியில வரணும் அப்படின்னு சொன்னா அதிகாரம் இருக்கணும். இன்னைக்கு எனக்கு கராத்தே தெரியுது, இல்லடா குங்ஃபூ தெரியுதுன்னு சொல்லிட்டு, இல்லை பாக்ஸிங் தெரியுதுன்னு சொல்லி ரோட்ல ஏதாவது ஒரு அநியாயம் நடந்துச்சு, யாரோ ஒருத்தவங்க தப்பு பண்றாங்கன்னு போயிட்டு நான் அவங்க மூஞ்சில குத்த முடியாது, இல்லாட்டா அவங்க காலை என்னால என்ன பண்ண முடியாது? உடைக்க முடியாது. அது தப்பு பண்றாங்க தான், அவங்க ஒரு திருடிட்டு போறாங்க, அதை நான் பாக்குறேன் அப்படின்னா நான் போய் அவங்கள அடிச்சு காயப்படுத்தினா போலீஸ்காரவங்க என்ன பண்ணுவாங்க? என்னையும் தூக்கி போலீஸ் ஸ்டேஷன்ல வைப்பாங்க. அப்போ என்னால அவங்கள அடிக்கக்கூடிய வல்லமை இருந்தாலும் யாருக்கிட்ட அதிகாரம் இருக்கிறதோ அவர்கள் தான் அந்த காரியத்தை ஸ்தோத்திரம் அந்த ஆளுக்கு தண்டனை கொடுக்க முடியும், அவங்க மேல அவங்களால ஆளுகை செலுத்த முடியும். அப்ப இன்னைக்கு நம்ம கிட்ட பவர் இருந்தாலும், நம்ம கிட்ட வல்லம் இருந்தாலும், ஆவிக்குரிய நிறைய ஆயுதங்களை தேவன் நமக்கு தந்திருந்தாலும், நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படாவிட்டால் நம்மளால அந்த பவரை யூஸ் பண்ண நம்ம அது யூஸ் பண்ணக்கூடாது. அது யூஸ் பண்ணா இல்லீகல். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல கட்டுறேன், விக்கிரகத்தை உடைக்கிறேன். அத்தாரிட்டி கொடுக்கப்படாமல், அதிகாரம் கொடுக்கப்படாமல் அதை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் அது மிகுந்த ஆபத்துல கொண்டு போய் நம்மளை விட்டுவிடும். ஆண்டவரே, அந்த வல்லமையை, அந்த வியாதியை நான் இயேசுவின் நாமத்துல அதிகாரம் கொடுக்கப்படணும். அதிகாரம் கொடுக்கப்பட்டால் தான் வல்லமையை நீங்க யூஸ் பண்ண முடியும். அப்போ யாருக்கு அதிகாரம் இருக்கிறதோ அவங்க தான் ஆளுகை செய்ய முடியும். அதிகாரம் இல்லாதவர்கள் ஆளுகை செய்ய கூடாது. அதிகாரம் இல்லாதவர்கள் தங்களுடைய வல்லமையை பயன்படுத்த கூடாது. அதனாலதான் ஸ்தோத்திரம் வேதத்துல அதிகாரம் பெறாமல் சிலர் தன்னுடைய வல்லமையை பயன்படுத்த நினைத்த போது அது மிகுந்த ஆபத்துல கொண்டு போய் நிறுத்தினது.
அப்ப இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை உயர்த்த நான் விரும்புகிறேன், உன் கரத்துல நாலகையை கொடுக்க விரும்புகிறேன். அதற்கு முதல்ல நீ அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அதிகாரத்தை நம்ம பெற்றுக்கொண்டாதான் நம்ம கிட்ட இருந்து இருக்கிற பவரை நம்ம ரிலீஸ் பண்ண முடியும். கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆயுதங்களை நம்ம பயன்படுத்த முடியும். இன்னைக்கு நமக்கு நிறைய ஆவிக்குரிய ஆயுதங்களை, நிறைய வாக்குத்தத்தங்களை, வார்த்தைகளை அன்று கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம சொல்லும் போது ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. நம்ம பிசாசை பார்த்து இயேசு நாமத்துல போனா அது நம்மளை பார்த்து என்ன பண்ணுது? சிரிக்குது. அது கேக்குது, எனக்கு பவுலியும் தெரியும், இயேசுவையும் தெரியும், நீ யாருப்பான்னு கேக்குது. இன்னைக்கு ஆண்டவர் கிட்ட கேட்கணும், ஆண்டவரை என்னை அதிகாரப்படுத்துங்கப்பா, கிவ் மீ தி அத்தாரிட்டி. எனக்குள்ள இருக்கிற வல்லமையை நான் செயல்படுத்துவதற்கு, நான் காரியங்கள் மேல ஆளுகை செலுத்துவதற்கு ஆமென், எனக்கு அதிகாரம் கொடுங்க, என்னை அதிகாரப்படுத்துங்க. யாருக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லித்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். இன்னைக்கு யாருக்கெல்லாம் அதிகாரம் வேணும்? அதிகாரம் வேணுமா? சில பேர் கலெக்டர் ஆகணும், ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படிலாம் ஆசைப்படுறதுக்கு காரணம் என்ன? அதிகாரம். ஹல்லேலூயா. அந்த கையெழுத்துக்கு இருக்கிற அதிகாரம். நம்மளுடைய பிரதமர், மதிப்புக்குரிய பிரதமர், அவங்க போனாங்க, நம்ம வழியா தான் போனாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் போனாருன்னு சொல்லி? மதுராந்தகத்துல மீட்டிங் நடந்துச்சு. எத்தனை ஹெலிகாப்டர்ஸ் மேல பறந்துச்சு, எத்தனை ஃப்ளைட்டு. ஆமென். எவ்வளோ பாதுகாப்பு. அது எதனால அப்படின்னா அவருக்கு இருக்கிற அதிகாரத்தினால தான் அத்தனை சலுகைகள். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வேணும்? ஒருவேளை சிஎம் ஆகாம இருக்கலாம், இல்லாவிட்டால் ஸ்தோத்திரம், என்ன சொல்றது, எம்பிஓ எம்எல்ஏஓ இல்லாவிட்டால் நீங்க அந்த மாதிரி ஆகாம இருக்கலாம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துல, தேவனுடைய மண்டலங்கள்ல, ஸ்பிரிச்சுவல் ரெலம்ல கர்த்தர் நம்மளை அதிகாரப்படுத்தும் போது நமக்கு அதை விட பெரிய பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். உங்க மேல ஒரு தூசு படணுனா கூட, உங்க தலையில இருக்கிற ஒரு முடி கீழே விழுனா கூட தேவனுடைய அனுமதி இல்லாமல் அது நடக்கிறது இல்லை. அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட ஜனமாய் இந்த சபை எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இயேசு வசனம் வாசிக்கிறோம். மத்தேயு 28வது அதிகாரம் 18வது வசனம். மத்தேயு 28:8-12. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இயேசுவுக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இயேசுவுக்கு கொடுக்கும். அந்த வானத்திலும் பூமியிலையும் சகல அதிகாரம்னா என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க எபேசியர் 2வது அதிகாரம் 20-22 வாசிச்சுக்கோங்க. எல்லா துரைத்தனங்களுக்கும், அதிகாரங்களுக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவமுக்கும், இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார் பிதா. இயேசுவுக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. He is fully authorized. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். லூக்கா 4வது அதிகாரத்தில் 26வது வசனம் என்று நினைக்கிறேன். அதுல ஜனங்க சொல்லுவாங்க, இவருக்கு இந்த அதிகாரம், இவர் எவ்வளவு அதிகாரமா, எவ்வளவு வல்லமையா அவர் இருக்கிறார். ஜனங்க வந்து கேட்கிறாங்க, உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? இயேசுவை பார்க்கும் போதெல்லாம் ஜனங்க வியக்குறாங்க, இவருக்கு எப்படிப்பா இப்படி ஒரு அதிகாரம்? பரிசேயர்கள் சதிசேயர்கள் பேசுற மாதிரி இவர் பேசலே, இவருடைய வார்த்தையில் அதிகாரம் இருக்கிறது, இவர் ஒரு காரியத்தை சொன்னா அவருக்கு அதுல அத்தாரிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி ஜனங்க இயேசுவை பார்த்து வியக்குறாங்க. யோவான் புஸ்தகத்துல நீங்க வாசிக்கும் போது எல்லாரும் வந்து கேட்பாங்க, உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு? உங்களுக்கு எப்படி இவ்வளவு பெரிய அத்தாரிட்டி? நீங்க சொன்னா அப்படியே நடக்குதே, காற்றும் கடலும் உமக்கு கீழ்ப்படுகிறதே, உமக்கு கீழ்ப்படியாத ஒண்ணுமே இல்லையே. அந்த ஹியூமனா, மனுஷனா இயேசு வாழ்ந்த போது அத்தனை பெரிய அதிகாரத்தில் அவர் நடந்தார். அவர்கிட்ட பணம் இருந்ததோ செல்வாக்கு இருந்ததோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அவரிடத்தில் அதிகாரம் இருந்தது. அந்த அதிகாரம் அவருக்கு வேண்டிய சகலத்தையும் கொடுத்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசு சொல்லுகிறார், என் கிட்ட இருக்கிற அதிகாரம், பிதா எனக்கு கொடுத்த அதே அதிகாரத்தை நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். அதே அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அதனால வசனம் சொல்லுகிறது, லூக்கா 10வது அதிகாரத்திலே 19வது வசனத்திலே, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும்
சத்துருனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிட்ட இருந்த அதே அத்தாரிட்டிய, பிதா எனக்கு கொடுத்த அதே ஸ்தோத்திரம் அதிகாரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, எதுவுமே சேதப்படுத்தாது. இந்த கடைசி நாட்களில கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சி, இன்னைக்கு பலவிதமான தீமைகள், டெய்லி தீமைகள், ஒவ்வொரு நாளும் தீமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய அதிகாரத்தை பெற்ற தேவ ஜனத்தை ஒன்றும் சேதப்படுத்தாது. இருக்கிறவங்க சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய காரியங்கள் உங்களை சேதப்படுத்துது. உலகத்தினுடைய பொருளாதாரம் நம்மளை சேதப்படுத்துது. உலகத்துல வருகிற வியாதிகள் நம்மளை சேதப்படுத்துது. சில மனிதர்கள் சேதப்படுத்துறாங்க, நிறைய காரியங்கள் சேதப்படுத்துகிறது. ஆனால் தேவனுடைய அதிகாரத்தை நீங்க பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாமல் அதிகாரத்துல நடக்க கர்த்தர் உதவி செய்வார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? எத்தனை பேருக்கு அந்த அதிகாரம் வேணும்? ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய, திரும்ப சொல்லுகிறேன், நம்மளுடைய வல்லமையை நம்ம பயன்படுத்த வேண்டும். இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய ஆயுதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். துதி ஒரு ஆயுதம், அந்நிய பாஷை ஒரு ஆயுதம். இதெல்லாம் வெப்பன்ஸ். ஹல்லேலூயா. ஆனா இது நீங்க, நிறைய பேர் சொல்றாங்க, நான் விசுவாசமா அறிக்கை செஞ்சு இல்லாட்டா பயங்கரமா சாட்சி சொன்னா அடி வாங்குறேன் சிஸ்டர், இல்லாட்டா நல்ல பயங்கரமா பிசாசெல்லாம் கட்டி ஜோம் பண்ணா உடனே பெரிய பெரிய என்ன சொல்றது பாதிப்புகள் வருது. எனக்கு அடுத்த நாள் ஜெபிக்கவே முடியல. காரணம், அதிகாரம் இல்லாமல் நீங்க செய்றீங்க. அத்தாரிட்டியோட செஞ்சு பாருங்க, அது அப்படியே நிற்கும், அது அடங்கும், அது கீழ்ப்படியும், அது என்னுடைய பாதத்துக்கு கீழே வரும். வருமா? ஹல்லேலூயாவா? நீங்க எல்லாரும் கொஞ்சம் டல்லா இருக்கிறீங்க. அதிகாரம் பெற்ற ஜனமாய் நீங்க உங்க நடையிலே தெரியணும். இப்ப நீங்க உட்கார்ற விதத்திலே தெரியணும். உங்க தலைமையில ஒரு கிரீடம் இருந்தா எப்படி உட்காருவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளாம் இப்ப எப்படி திரும்ப நினைச்சு உட்காந்துட்டு இருக்கோம், நான் யாருங்க, நான் ஒரு மேஸ்திரி, நான் யாருங்க, நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், ஆமா அப்படி சொல்லி அப்படி அப்படி அந்த மன நிலைமை. குளிர்லாம் காரணம் கிடையாது, நமக்கு எங்க பாக்கெட்ல ஒரு 10 ரூபா கூட இல்லை அப்படின்னு ஒரு நினைப்புல உட்காந்து இருக்கிறதுனாலதான் இப்படி உட்காந்துருக்கீங்க. இப்போ ஒரு கம்பீரமா உட்காருங்க பார்க்கலாம். அது அந்த கிரீடத்தை கர்த்தர் தலைமையில வச்சுதான் அனுப்ப போகிறார். அதுக்கு முன்னாடி அந்த கம்பீரம் வரட்டும் பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பணத்தை பார்க்காதீங்க, உங்க சரீரத்துல இருக்கிற சுகம் பலத்தை பார்க்காதீங்க, உங்க ஞானத்தை பார்க்காதீங்க, உங்க திறமைகளை பார்க்காதீங்க, உங்க கரத்துல இருக்கிற அதிகாரத்தை பாருங்க. ஹல்லேலூயா. உங்க கரத்துல கர்த்தர், உங்க சிரசின் மேல உங்களுடைய கரத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை குறிச்சு நினைங்க. அதை நினைச்சு அதை புரிந்து வாழும் போதே உங்க நடை, உங்க பேச்சு, உங்களுடைய எல்லா காரியமும் ஜனங்களை பார்த்து ஆச்சரியப்பட வைக்கும். இயேசுவை பார்த்து வியந்தாங்க, யார்ப்பா இவரு, எங்க இருந்து வந்தாரு? அவருடைய பேச்சு, அவருடைய நடை, அவர் எல்லாத்துலயுமே அதிகாரம் இருந்துச்சு. அவங்களுக்கு ஒண்ணு கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க, யாருமே இப்படி இல்லையே. பரிசேயர், சதிசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள், அவங்க கூட இவ்வளவு அதிகாரமா பிரசங்கம் பண்ணலையே, இவர் யாருப்பா இவரு? அந்த கியூரியாசிட்டி ஸ்தோத்திரம் இஸ்ரவேல்ல இருந்த எல்லா ஜனங்களுக்கும் உண்டாயிடுச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன், நம்மளை பார்க்கும்போது கூட ஜனங்க அவ்விதமா சொல்லணும், இவங்க வித்தியாசமா இருக்கிறாங்க, யார்ப்பா இவங்க, இவங்களோட பேச்சு வித்தியாசமா இருக்கு, இவங்களுடைய செய்கைகள், இவங்க நடைகள் வித்தியாசமா இருக்கிறது என்பதை நம்மை குறித்து ஜனங்கள் சாட்சி சொல்லத்தக்கதாக நமக்குள்ள இருக்கிற அதிகாரத்தை உணர்ந்து இந்த உலகத்துல வாழணும். இயேசுவுக்கு தான் யார், தன் கரத்துல எப்படிப்பட்ட அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, ஸ்தோத்திரம் எதற்காக வந்திருக்கிறோம் அப்படின்ற கம்ப்ளீட் விஷனோட இந்த உலகத்துல நடந்தபடினால அவரை ஏதும் அசைக்கல, நம்மளையும் அசைக்க முடியாது என்று சொல்லுகிறேன். ஏனென்றால் கர்த்தர் இயேசு பிதாவினிடத்துல பெற்ற அதே அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறார். நம்மளை ஒன்று சேதப்படுத்தாது, நம்மளை ஒன்று பலவீனப்படுத்தாது, நம்மளை எதுவுமே அடக்கி ஆள முடியாது. எல்லாவற்றையும் ஆளுகை செய்வதற்கு கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை சில பழக்கங்கள் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கலாம், உங்களை அடிமைத்தனப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் அவை ஆளுகை செய்ய கர்த்தர் இன்றைக்கு உங்க கரத்துல அதிகாரத்தை கொடுக்க போகிறார். நம்ம சரீரத்தை ஆளுகை செய்ய கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுக்க போகிறார். துரைத்தனங்களை, அதிகாரங்களை ஆளுகை செய்ய கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுக்க போகிறார். விசுவாசிங்க, இதை ஏற்றுக்கொள்ளுங்க, அதிகாரத்தோடு நடங்க.
ஒவ்வொரு நிமிஷமும் நமக்குள்ள இருந்து வல்லமை புறப்பட்டு கொண்டே இருக்கட்டும். இயேசுவுக்குள்ள இருந்து வல்லமை புறப்பட்டு போயிட்டே இருந்துச்சு. அவரோட வல்லமை கிரியை செய்து கொண்டே இருந்தது. அவர் பக்கத்துல போறவங்களுக்கு சுகம் கிடைத்தது. அவர் பக்கத்துல போகிறவர்களுக்கு ஆறுதல் கிடைத்தது. அவர் பக்கத்துல போறவங்க பாவ உணர்வு அடைந்து மனம் கசந்து அழுது மனம் திரும்பினார்கள். காரணம் அவருக்குள்ள இருந்து வல்லமை ரிலீஸ் ஆயிட்டே இருந்துச்சு. கல்லறை பக்கம் நடந்து போனார். ஸ்தோத்திரம். லேகியோன் பிசாசு பிடிச்சவன் அலறி இயேசுவின் பாதத்துல விழுந்து அவனுடைய பிசாசுகள் 6000 பிசாசுகள் அவனை விட்டு நீங்கி போயிடுச்சு. காரணம் அவர்கிட்ட இருந்து பவர் ரிலீஸ் ஆயிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என்னை அப்படிப்பட்ட ஒரு மனுஷியாய் மாற்றுங்க ஆண்டவரே. நான் பேசும்போது நடக்கும்போது அது எந்த இடமா இருக்கலாம், கல்லறையில நடக்கலாம், ஸ்தோத்திரம், தனிமையான இடங்கள்ல நடக்கலாம், மலைகள்ல நடக்கலாம், ஸ்தோத்திரம், வறுமையில நடக்கலாம், எங்க வேணா நடக்கலாம். ஆனால் எனக்குள்ள இருந்து வல்லமை ரிலீஸ் ஆயிட்டே இருக்கணும். நான் போகிற இடமெல்லாம் அற்புதங்கள் நடக்கணும், ஜனங்கள் விடுதலையாக்கப்படணும் ஆண்டவரே. என் தலைமையில கிரீடம் இருக்கிறது, என் கரத்துல முத்திரை மோதிரத்தை கர்த்தர் போட்டிருக்கிறார் என்ற உணர்வோடு கூட வாழ எனக்கு உதவி செய்யுங்க. லூக்கா 4வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரையும் வாசிங்க. லூக்கா 4. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் நம்மளை அதிகாரப்படுத்துகிறார். தேவன் நமக்கு கொடுக்கிற அதிகாரங்கள் பெர்மனன்ட் ஆனது. அதுக்கு விரோதமா யாரும் எழும்ப முடியாது. அதே போல இந்த உலகத்துல பிசாசு சில நபர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறான். ஆமென். இயேசு கிட்டே வந்து சொல்றான், என்ன பணிஞ்சுக்கோ. இந்த அதிகாரம் என்ன யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீ என்ன பணிஞ்சுட்டு நான் உனக்கு என்ன பண்றேன்? இன்னைக்கு உலகத்திலையும் சில நபர்களுக்கு பிசாசு அதிகாரம் கொடுத்து வைத்திருக்கிறான். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஸ்தோத்திரம், மோசே கோலை கீழே போட்ட போது அது சர்ப்பமாய் மாறிச்சு. மந்திரவாதிகை கோலை கீழே போடும் போது சர்ப்பமா மாறிச்சு. ஆனால் மோசேனுடைய கோல் நீங்க வாசிச்சீங்கன்னா அது மோசேனுடைய கோல் இல்ல, ஆரோனுடைய கோல். ஆரோனுடைய கோல் அவர்களுடைய கோலை விழுங்கிச்சு. அதே போல இன்றைக்கு பிசாசினால சில அதிகாரத்தை பெற்ற ஜனங்களுடைய அதிகாரத்திற்கு மேலாக தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் உயர்த்தப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிசாசு சிலருக்கு அதிகாரம் கொடுக்கிறான். ஆனால் அந்த அதிகாரம் தேவன் கொடுக்கிற அதிகாரத்துக்கு நிகராகாது. தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிற அதிகாரத்திற்கு அந்த அதிகாரம் பக்கத்துல கூட வர முடியாது. அந்த அதிகாரத்தை மேற்கொள்ள அந்த கோலை விழுங்க நம்முடைய கோல் உயர்த்தப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு பிசாசு ஒரு சிலருக்கு அதிகாரம் கொடுக்கிறான். பிசாசுக்கு சில அதிகாரம். அதனாலதான் உங்க லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா, பாரடைஸ் லாஸ்ட் பாரடைஸ் ரீகெயின், ஜான் மில்டன் எழுதின அந்த அந்த புத்தகத்தை யாராவது படிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ரொம்ப அழகான ஒரு லிட்ரேச்சர் புக். பாரடைஸ் லாஸ்ட் பாரடைஸ் ரீகெயின். அதுல அதிகாரம் எப்படி மனுஷன் இழந்தான், மனுஷன் எப்படி அதிகாரத்தை இழந்து போயிட்டான். ஏதேன் தோட்டத்துல எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படிக்கு கர்த்தர் அவனுக்கு கொடுத்த அதிகாரத்தை ஆதாம் அதை பிசாசு கரத்துல என்ன பண்ணிட்டான்? வித்துட்டான். பிசாசன் கரத்துல ஆதாம் தான் கொடுத்தான். ஆதாம் கிட்ட கொடுக்கப்பட்ட அதிகாரம் யார்கிட்ட போயிடுச்சு? பிசாசு கிட்ட போயிடுச்சு. பிசாசு சொல்றான், இப்ப நீ என்ன பணிஞ்சுக்கிட்டனா, நீ என்கிட்ட வந்தனா உனக்கு அதுல கொஞ்சம் என்ன பண்ணுவேன், நான் தருவேன். நீங்க சொல்லணும், அது எந்தையா? எந்தையே எனக்கு தெரியா. ஹல்லேலூயா. அது எந்து. ஆமென். அதுல பாரடைஸ் ரீகெயின்ல ஜான் மில்டன் எந்த பகுதியை அவர் எடுத்து எழுதியிருப்பார் என்று சொன்னால், இந்த மத்தேயுவின் புத்தகத்துல இந்த லூக்கா 4 வாசம் பார்த்தீங்களா, அந்த இயேசுவுக்கு மலையின் மேல கொண்டு போய் இந்த சோதனைகளை 3 சோதனைகளை பிசாசு காண்பித்து அந்த 3 சோதனைகளை வைத்துதான் பாரடைஸ் ரீகெயினை பத்தி எழுதியிருப்பார். இன்றைக்கு சொல்லுகிறேன், பிசாசு சிலருக்கு சில அதிகாரத்தை, பழைய ஏற்பாட்டின் காலத்துல பிசாசு கிட்ட அதிகாரம் இருந்துச்சு.
அதனாலதான் ஆண்டவர் யோபினுடைய உடைமைகளுக்கு வேலி அடைக்க வேண்டியதா இருந்தது. ஆனா என்றைக்கு இயேசு சிலுவையில வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினாரோ, ஆமென், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஆமென், ஸ்தோத்திரம். பிசாசினுடைய அதிகாரம் அவன் கரத்திலிருந்து பரிகரிக்கப்பட்டது. ஆமென், ஸ்தோத்திரம். மரணத்தினுடைய அதிகாரத்தை இயேசு அவன் கரத்திலிருந்து எடுத்துட்டாரு. இனி பிசாசுக்கு தேவ பிள்ளைகள் மேல அதிகாரம் கிடையாது. சத்தமா சொல்லுங்க. பிசாசுக்கு தேவ பிள்ளைகள் மேல அதிகாரம் கிடையாது. பழைய ஏற்பாட்டுல அப்படி கிடையாது. பழைய ஏற்பாட்டுல பிசாசு தேவனிடத்துல போய் கேட்பான், யோபுவை தொடட்டுமா? ஆண்டவர்தான் வேலி போட்டு வச்சிருந்தாரு. அவனுடைய அதிகாரத்திற்கு கீழே, அவனுடைய ஆளுகை கீழே உலகம் இருந்ததுனால அவருடைய பிள்ளைகளுக்கு, நீதிமான்களுக்கு, அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் வேலி போட்டு வச்சிருந்தார். பிசாசு தேவனிடத்துல அதிகாரம் கேட்டு தொட முடியும். ஆனா புதிய ஏற்பாட்டின் காலத்துல நம்ம அவனுடைய அதிகாரத்தின் கீழே இல்ல, நம்ம தேவனுடைய அதிகாரத்திற்கு கீழே இருக்கிறோம். அவன் நம்மள தொட முடியாது. ஹல்லேலூயா. அதை கர்த்தர் பரிகரித்து, அதை கொலோசியர்ல வாசிக்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். சிலுவையில அவனுடைய கையெழுத்தை குலைத்து துரைத்தனங்கள், அதிகாரங்கள் அவர் என்ன பண்ணிட்டாரு? முறிச்சு போட்டுட்டார். உங்க மேல அவனுக்கு அதிகாரம் கிடையாது. அதிகாரம் உள்ளவர்களா எழும்பி நிற்போம் என்று சொன்னால் அவனை நம் காலின் கீழே நசுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிங்க, விசுவாசிங்க. கர்த்தர் நமக்கு எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவனுக்கு நம்ம மேல அதிகாரம் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் இருந்தது. என்றைக்கு இயேசு அவன் கொடுத்த ஆஃபரை தள்ளிட்டு அவனுடைய அதிகாரத்துக்கு உட்படாமல் அதை ஜெயித்தாரோ, அந்த நிமிஷமே மனுஷனாகிய நமக்கும் அதே அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப யாருக்கு வேதத்துல ஒரு 4 நபர்களை குறித்து வாசிக்க போகிறோம். என்ன கேரக்டர்ஸ் இருந்தா இந்த அதிகாரத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம்? எந்த குணாதிசயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய அதிகாரத்தை, எல்லாருக்கும் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் கர்த்தர் இந்த அதிகாரத்தை கொடுக்கிறது கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாருக்கும் கொடுத்துட்டா பிரச்சனை. எத்தனை பேர் ஆமான்றீங்க? எல்லாருக்கும் நீங்க எங்கெல்லாம் வந்து தப்பு பாக்குறீங்களோ அவங்களெல்லாம் நீங்க வந்து போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் அதிகாரம் கொடுத்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க என்ன நடக்கும்னு சொல்லி. என்ன நடக்கும்? எல்லா இடத்துலயும் கொலை நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால அது எல்லாருக்கும் கொடுக்கப்படாது. அது போலீஸ் அதிகாரிகளுக்கு, ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், சுப்ரீம் கோர்ட்டுக்கு, ஆமென், போலீஸ்க்கு கூட யாரையும் போட்டு தள்ளுறதுக்கு அதிகாரம் கிடையாது. கோர்ட்ல ஜட்ஜு உட்காந்து அவர் தீர்ப்பு எழுத்துனாதான் அந்த அதிகாரம், அது அந்த காரியங்கள் அவர் சொன்னாதான் அதை என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். அதே மாதிரி ஆண்டவர் எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் அதிகாரம் கொடுத்துட்டாருன்னு நினைச்சுக்கோங்களேன், பெரிய பிரச்சனையா போயிடும். ஆமென். போகும்போது வரும்போதெல்லாம் அக்கினியை இறக்கிட்டு இருப்போம் நம்ம. என்ன அக்கினிய? அவன் எலிசா இறக்குனார்ல, எலியா இறக்குனார்ல, இறக்குங்க, அழிச்சிருங்க ஆண்டவரே, எதையாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம். அதனால எல்லாருக்கும் கர்த்தர் தருகிறது இல்லை. ஆனா யார் யாருக்கெல்லாம் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்கிறதோ அவர்களுக்கு கர்த்தர் யோசிக்காம இந்த அதிகாரத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுக்கிறேன். இயேசுவுக்கு பிதா எப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்திருக்கிறாரோ அதே அதிகாரத்தை ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருகிறார். நீங்க சொல்லுங்க, இயேசு கிட்ட இருந்து அதே அதிகாரம் எனக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஜீசஸ், ஹோலி ஸ்பிரிட். ஆமென். ஜாதிகள் மேல கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். எல்லா வகையான ஜாதிகள், வகையான ஜாதி பிசாசுகள், வகையான ஜாதியான மனிதர்கள், ஆமென், ஸ்தோத்திரம், எல்லா ஊரும் பிராணிகள், இயற்கைகள், எல்லாவற்றின் மேலும் அதிகாரம். ஆமென். அப்படி வாழ்வீங்களா? ஆமென். உங்களை பார்த்தா, உங்க முகத்தை பார்த்தா லைட்டா எனக்கு கொஞ்சம் அச்சமா இருக்கு. சொல்லுங்க, ஆண்டவரே நான் எழும்ப போகிறேன். ஆமென். என்னுடைய காரியங்கள் உயர்த்தப்பட போகிறது. என்னுடைய வார்த்தைகள் அதிகாரம் புறப்பட போகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். என்னுடைய எண்ணங்கள், ஆமென், அடிமைத்தனத்தின் எண்ணங்கள் அல்ல. ஆமென், ஸ்தோத்திரம், ஆளுகை செய்கிறனுடைய எண்ணங்களை போல என்னுடைய எண்ணங்கள் இருக்கும். ஹல்லேலூயா. ராஜாவுடைய வார்த்தையில் அதிகாரம் உண்டு. நீங்க சொல்லுங்க, கர்த்தர் என்னை ராஜாவாய் ஆசாரியன் அபிஷேகம் பண்ணி இருக்கிறதுனால என்னுடைய வார்த்தைகள்ல வல்லமை புறப்பட்டு போக போகிறது. அதிகாரத்தோடு தான் பேச போகிறேன். ஆமென். கொஞ்சம் கூட சந்தேகப்படாதீங்க.
அப்போ ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு கர்த்தர் என்ன பண்றாரா? இந்த அதிகாரத்தை கொடுக்க. சோ 4 நபர்களை குறித்து வேதத்துல வாசிக்க போகிறோம். ஒன்றாவது யோசேப்பை குறித்து ஆதியாகமம் புஸ்தகத்துல ஆதியாகமம் 41:38 44. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தென்னனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். ஆமென், ஹல்லேலூயா. அவனுடைய அனுமதி இல்லாமல் யாரும் கைய கால கூட அசைக்க கூடாதாம். ஆமென். யாருடைய அனுமதி இல்லாம? அதிகாரம் பெற்ற யோசேப்பினுடைய ஆமென் அதிகாரம் இல்லாமல் ஒருவரும் தங்களுடைய கைய கால கூட அசைக்க கூடாது. ஆமென். இன்னைக்கு நம்மளுடைய வீட்டுல நம்மளுடைய குடும்பத்துல போறது வரதெல்லாம் எல்லா வேலையும் பார்த்துட்டு போகுது. ஆமென். நான் சொல்றேன், அதிகாரம் பெற்றவர்கள் தான் அதிகாரியா இருக்க முடியும். ஆமென். தேவன் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்காவிட்டால், தேவன் உங்களை அதிகாரப்படுத்தலைன்னா நீங்க அதிகாரியா இருக்க முடியாது. அதனால முதல் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, ஆமென், தேவ ஆவியை பெற்ற மனுஷனாய் நம்ம இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு அதிகாரம் வேணும்னா நீங்க எப்படி இருக்கணும்? தேவ ஆவிய அந்நிய பாஷை பேசினா தேவ ஆவியை பெற்றவர்கள் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நான் அந்நிய பாஷை பேசுறேன் சிஸ்டர், அதனால எனக்கு தேவ ஆவியை பெற்றவளா அப்படின்னு கேட்டா, அந்நிய பாஷை பேசுகிறதுனால நாம் தேவ ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று சொல்ல முடியாது. தேவனுடைய வார்த்தையின்படி யார் ஒருவர் நடக்கிறார்களோ அவர்கள் தான் தேவ ஆவியை பெற்ற ஜனம். யாருக்கு தேவனுடைய சத்தம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய நடத்துதல், தேவனுடைய இருதயத்தின் துடிப்பு யாருக்கு நல்லா தெரியுதோ அவர்கள் தான் தேவ ஆவியை பெற்ற ஜனம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரே, என்ன தேவ ஆவியை பெற்ற ஒரு மகனாய் என்ன பண்ணுங்க? மாற்றுங்க. கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ள தங்கி வாசம் செய்யணும். பயங்கர வல்லமையாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஸ்தோத்திரம் ஊழிய தேவ பிள்ளைகள் பயங்கரமான சில வல்லமையான காரியங்களை செய்த பின்பதாக விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியம், ஒரு வார்த்தை எப்பவுமே சொல்லுவாங்க. சிம்சோன் சொல்லுகிறான், என் கரத்தினால இப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமமான ஒரு பயங்கரமான ரட்சிப்பை நீங்க தந்திருக்க, நான் இப்ப தாகத்தினால சாகணுமா? அப்ப இன்னைக்கு நம்ம நினைக்க கூடாது, தேவ ஆவியை பெற்ற மனுஷன் அப்படின்னா பயங்கரமா ஊழியம் செய்வாங்க, அவங்க ஜோம் பண்ணா பிசாசு ஓடும், அதெல்லாம் கிடையாது. சில சமயங்கள் அப்படி நடந்தும் அவங்களுடைய வாழ்க்கை தனிப்பட்ட அது மேல இருந்து இறங்கி வர அனாயிண்டிங் இருக்கு, உள்ள இருக்கிற ஸ்தோத்திர அனாயிண்டிங். ரெண்டு விதமான அபிஷேகம் என்று சொல்லலாம். இப்படி சொல்லலாம், மேல இருந்து பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷன் மேல ஊற்றப்படுகிறது, உள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனை நடத்துகிறது. நீங்க தேவ ஆவியை பெற்ற ஒரு மனுஷன் என்று சொன்னால் உள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மள என்ன பண்ணணும்? நடத்தணும். நம்மள தெளிவாய் அவர் கரம் பிடித்து நடத்தணும். அவருடைய சத்தம் நமக்கு கேட்கணும். அவருடைய ஆடுகள் அவருடைய சத்தத்தை கேட்கும். வசனம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் புஸ்தகத்துல, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்க பலன் அடைந்து என்ன பண்ணுவீங்க? சமாரியா, யூதேயா எல்லா இடத்துலயும் என்ன பண்ணுவீங்க? சாட்சியா இருப்பீங்க. யோவான்ல சொல்லி இருக்கிறது, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள என்ன பண்ணுவாரு? நடத்துவார். அப்ப தேவ ஆவியை பெற்ற மனிதர்கள் வெறும் உங்க மூலியமாய் நடக்கிற கிரியைகளை வைத்து மாத்திரம் அல்ல, நீங்க பயங்கரமா ஊழியத்துல எத்தனை பேர் நீங்க சொல்வீங்க, நான் பயங்கரமா பிரசங்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு சோர்ந்து போய், சம்டைம்ஸ் நம்ம பாவத்திலே விழுந்த நாட்கள் இருந்திருக்கேன் வாழ்க்கையில சொல்றவங்க இருப்பீங்கன்னா உங்க கரத்தை உயர்த்தி காண்பீங்க பார்க்கலாம். பயங்கரமா அபிஷேகத்துல நிரம்பி, ஆவில நிரம்பி, சபையில ஜெபித்து சில தீர்க்க தரிசன காரியங்களை சொல்லி உரைத்து தரிசனங்களை பார்த்து அதுக்கப்புறம் வீட்டுல போய் சோர்ந்து போய் ஏண்டா ஆண்டவர் அப்படின்னு சொன்ன நாட்கள் எத்தனை பேருடைய வாழ்க்கையில இருந்திருக்கிறது?
அப்போ தேவ ஆவியை பெற்ற மனிதன் எதை வைத்து கணக்கு பண்ணணும்னா, நம்ம செய்கிற ஊழியத்தை வைத்தல்ல, நமக்குள்ள இருந்து வெளிப்படுகிற வல்லமையை வைத்தல்ல. ஹல்லேலூயா, ஆமென். நீங்க எதை வைத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துகிறார். பாத்தீங்களா? உங்களுக்குள்ள இருந்து அவன் நீதியின் பாதையில, சத்தியத்துல, அவன் ஸ்தோத்திர பரிசுத்தத்துல, பாவத்தை ஜெயிக்க வைக்கிற அனுபவங்கள்ல நடத்துகிறார் அல்லவா? அதைத்தான் சொல்லணும் தேவ ஆவியை பெற்ற ஜனம். அந்த தேவ ஆவியை பெற்ற ஜனத்திற்கு கர்த்தர் அதிகாரம் கொடுக்கிறார். அந்த அதிகாரம் எல்லா துரைத்தனங்களுக்கும் வல்லமைகளுக்கும் அவன் ஸ்தோத்திரம் மேலாக உயர்ந்திருக்கும். இயேசுவுக்குள்ள இருந்த அதே அதிகாரம் நமக்குள்ள இருக்கும். நான் சொல்றது புரியுதுன்ற ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய எக்ஸ்டர்னல் திங்ஸை வச்சு இல்லட்டா அவன் ஸ்தோத்திரம் நான் ஜெபிச்ச ஆண்டவர் எனக்கு பணம் கொடுத்துட்டாரு, சில ஆசீர்வதிச்சிட்டாரு, அதனால நான் தேவாவியை பெற்ற மனுஷன்னு சொல்லக்கூடாது. நான் ஜெபிச்ச சில விடுதலைகளை கொடுத்துட்டார், அதை வைத்தல்ல. தேவனுடைய நித்தமும் நடத்துகிறாரா? உங்களோட பாதை நீதியின் பாதையா இருக்கிறதா? அவன் நாளுக்கு நாள் பரிசுத்தம் அடைறீங்களா? தேவனுடைய நாமம் உங்களை கொண்டு மகிமைப்படுதா? ஒருவேளை தரித்திரத்தில் இருக்கலாம், ஏழ்மையில இருக்கலாம், சில காரியங்கள் இருக்கலாம். ஆனால் இப்படி இருக்கும் என்று சொன்னால், தேவ ஆவியை பெற்ற ஜனம் சிறையிருப்புல இருந்தாலும், பழி சொற்கள் உங்க மேல வந்தாலும், அவன் ஸ்தோத்திரம் அவன் மனிதர்கள் மறந்து போனாலும், யோசேப்பை அதிகாரத்துல அமர வைத்த அதே தேவன் நம்மையும் அமர வைக்க போதுமானவராய் இருக்கிறார். ஒருவேளை சூழ்நிலைகள் இப்படி போகலாம். தேவ ஆவியை பெற்று பற்பல பாதைகள்ல நெருக்கத்துல அவன் ஸ்தோத்திரம் எல்லாரும் கேள்வி கேட்கலாம். யோசேப்பே, உனக்கு கர்த்தர் தரிசனம் கொடுத்திருந்தார் என்று சொன்னால், உனக்கு கர்த்தர் வார்த்தை கொடுத்திருந்தார்னா, ஏன் உனக்கு இவ்வளவு ரிஜெக்ஷன்? ஏன் சொந்த சகோதரர்கள் உன்னை பகைக்கிறாங்க? தேவ ஆவி இருந்துச்சுன்னா உன்னை எல்லாரும் நேசிக்கணும்ல. தேவ ஆவி இருந்தா உனக்கு சிறைச்சாலை வரக்கூடாதுல்ல. உன் மேல தப்பான பழிகள் வருகிறதே, அது வரக்கூடாதுல்ல. நீ தேவ ஆவியை பெற்ற மனுஷனா இருந்தா. ஆனா யோசேப்புக்கு தெரியும், நான் தேவ ஆவியை பெற்ற மனுஷன், உள்ளுக்குள்ள நான் பரிசுத்தம் அடைகிறேன், உள்ளுக்குள்ள இன்னும் தேவனை அறிகிற அறிவுல என்னுடைய வாழ்க்கை அமை ஸ்தோத்திரம் என்னுடைய காரியங்கள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நிச்சயமாய் எனக்கு ஒரு நாள் இந்த வஸ்திரம் மாற்றப்பட்டு, எனக்கு ராஜ வஸ்திரம் உடுத்தப்பட்டு நான் சிங்காசனத்துல ஏறி அமர கர்த்தர் செய்வார். என் கரத்தில் அதிகாரம் கொடுக்கப்படும் என்ற ஆமென் ஸ்தோத்திரம் நிச்சயம் யோசேப்புக்குள்ள இருந்தது. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ ஆவியை பெற்ற மனுஷனுக்கு நிந்தைகள் அவமானங்கள்லாம் வரும், கடினமான பாதைகள் வரும். ஆனா ஒன்னே ஒண்ணு, தேவனுடைய சுவாபத்தை மாத்திரம் அவர்கள் விட மாட்டார்கள். அதுதான் தேவ ஆவியை பெற்ற மனுஷன். நீங்க யோசேப்பை பார்த்து வியக்கணும். ஆமென். நானா இருந்தா சொல்லியாவது காமிச்சிருப்பேன், டேய் போட்டீங்களடா குடியில, நான் எப்படி சொப்பனம் நிறைவேறுது பார்க்கலான்னு போட்டீங்கல்ல, நீங்க போட்டதே சொப்பனம் நிறைவேறிடுச்சுடா அப்படின்னு 2 பஞ்சையாவது பேசிட்டு ஆமென் ஹல்லேலூயா எழுதி ஸ்கிரிப்ட் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டு போங்கடா, அடுத்த நாள் வாங்கடா அப்படின்னு ஆமென் வசனங்களை வாசித்து அப்படியே ஒரு ராஜ நடைய போட்டுத்தான் சரி போங்கடா பொழைச்சி போங்கன்னு சொல்லியிருப்பேன். அதனால யோசேப்பு அவங்கள கில்ட்டாவை கூட விடல. நீங்க கில்ட்டா கூட ஃபீல் பண்ணிடாதீங்கப்பா. இப்படி ஒரு ஜீவ ரட்சணியம் செய்யறதுக்காக தான் கர்த்தர் உங்களை கொண்டு அந்த காரியத்தை செய்தார். நீ கவலைப்படாத, நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட, நீ என்ன பண்ணாத, கவலைப்படாதன்னு அவன் கண்ணுல ஒரு தண்ணி கூட வரவில்லை யோசேப்பு. அதுதான் தேவ ஆவியை பெற்ற மனுஷன், தேவனுடைய சுவாபத்தை வெளிப்படுத்துகிறவன். நீங்க தேவனுடைய சுவாபத்தை வெளிப்படுத்துகிற பிள்ளையா இருப்பீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், உன் அதிகாரத்துல கர்த்தர் உட்கார வைப்பாரு. உங்க அனுமதி இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே நடக்காது. ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் சொல்றாரு, என் சிநேகிதனாகிய ஆபிரகாம் கிட்ட சொல்லாம உனக்கு நான் செய்வேனோ அப்படின்னு சொல்லி சோதோமை அழிக்கிறது குறித்து ஆபிரகாம் கிட்ட சொல்லி, ஆபிரகாம் அழிக்க கூடாதுன்னு ஆண்டவர் வெயிட் பண்றாரு. சரி ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லி அவன் அந்த அளவுக்கு அவன் தேவ ஆவியை பெற்ற மனிதனுக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுக்க போகிறார். ஒண்ணு சொல்லுங்க சிஸ்டர், நான் அந்நிய பாஷை பேசுறேன் சிஸ்டர், நான் மணிக்கணக்கா ஜோம் பண்றேன் சிஸ்டர், நான் ஜோம் பண்ணும்போது பேயெல்லாம் ஆடுது சிஸ்டர், நான் தேவ ஆவியை பெற்ற மனுஷனா அப்படின்னு கேட்டா, இல்ல சார், இல்ல மேடம். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் சுவாபம் வெளிப்படுகிறதா? கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறதா? உங்களால சில அநியாயங்களை சகிக்க முடிகிறதா? சில துரோகங்களை பொறுத்து கொள்ள முடிகிறதா? தேவ ஆவியை பெற்ற மனுஷன். எலியா தெரியும்ல எல்லாருக்கும் சம்பவம். அப்போ இந்த எலியாவுடைய வல்லமையை இரட்டத்தனையா பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எலியாவை என்ன பண்றாரு,
பின்பற்றி போகிறார். அப்ப எரிகோல இருக்கிற தீர்க்கதரிசிகள் புத்திரர், யோர்தான்ல இருக்கிற தீர்க்கதரிசிகள் புத்திரர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இன்றைய தினம் ஸ்தோத்திரம் உன்னுடைய எஜமான ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, எடுத்துக்கொள்ள போகிறார், அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ எலிசா சொல்றாரு, எனக்கு தெரியும், நீ கொஞ்சம் என்ன பண்ணு, சும்மா அமைதலா இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். போயிட்டு அப்புறம் எலியாவை பார்த்து கேட்கிறார், உங்ககிட்ட இருக்கிற ஆவின் வரம் எனக்கு என்ன பண்ணணும், ரெட்டிப்பா கிடைக்கணும். அப்புறம் எலியா சொல்றாரு, அரிதான காரியத்தை கேட்ட, நான் போகும்போது நீ நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்ன பார்த்தனா உனக்கு என்ன பண்ணும், கிடைக்கும் அப்படின்னு சொல்லுகிறார். சொல்லி கொஞ்ச நேரத்திலே அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். சால்வை வருகிறது. ஸ்தோத்திரம். எலியாவின் ஆவி அவனுக்குள்ள இறங்கலையான்னு தெரியாது. ஸ்தோத்திரம். யோர்தான் கிட்ட போயிட்டு சால்வைய முறுக்கி அடிச்ச உடனே அந்த யோர்தான் ரெண்டா பிளக்குது. அங்க நின்று கொண்டிருந்த எரிகோ புத்திரர்கள், எரிகோவின் தீர்க்கதரிசி புத்திரர்கள் சொல்லுவாங்க, எலியாவின் ஆவி இவன் மேல என்ன பண்ணிருக்கு, இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு முன்னாடி பணிந்து கொள்வார்களாம். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், தேவ ஆவியை பெற்ற ஜனமாய் நீ இருப்பாய் என்று சொன்னார். உன்னை பார்க்கும் போதே ஜனங்களுக்கு தெரியும், இது கிறிஸ்துவின் ஆவியை பெற்ற ஜனம். உனக்கு முன்னாடி மண்டியிட்டு பணிவார்கள். அல்லேலூயா. உங்களுக்கு வசனம் வாசிச்சு காமிச்சாதான் நீங்க ஏதோ கதை சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? வசனம் இருக்குங்க, வசனத்தை அப்படியே கரெக்டா தான் சொல்லி இருக்கிறேன். வந்து பணிவாங்க. சந்தேகத்தோடு உன்னை பார்த்து கொண்டிருக்கிற கேள்வியோடு ஏன் தெரியுமா அவங்க ஏன் அதை சொல்லிட்டே இருக்காங்கன்னா, எலியா போயிட்டானா எலிசாவுக்கு வழியே இல்லை. எலியா கொஞ்சம் கூட பேய் ஓட்டவோ தீர்க்கதரிசனம் சொல்றதுக்கு ட்ரைனிங் கொடுத்தாரான்னு தெரியல. மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க, தீர்க்கதரிசிகளுடைய ஸ்கூல்ஸ் இருந்துச்சு. ஆனா எலிசாவுக்கு தெரியல. எலிசாவை கொடுத்து அட்ரஸ் பண்ணும்போது ஸ்தோத்திரம், எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரன் ஆகிய எலிசா தண்ணீர் வார்த்துட்டு இருந்தான். கை கழுவ பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அவன் வீட்டை பெருக்கி ஸ்தோத்திரம் பெட்டை போட்டு சாப்பிட்டா கை கழுவுறதுக்கு தண்ணி கொடுத்துட்டு இருந்தான். இது அவர் போயிட்டாருன்னா அடுத்தது எலிசாவுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனாலதான் எல்லாரும் கேட்கிறாங்க, இன்னைக்கு உன் எஜமான் போயிடுவாரு, என்ன பண்ண போற, வாட்ஸ் யுவர் ஃபியூச்சர், உன் எதிர்காலம் என்ன, உன் நிலைமை என்ன ஆகும், வயசான உன் கதி என்ன, உனக்கு சொந்த வீடு இல்லையே, உனக்கு அக்கௌண்ட் பேலன்ஸ் இல்லையே, உனக்கு அறிவு இல்லையே, இவங்களே நம்பி வாழ்ந்துட்டு இருக்க, இவங்க உன்னை ஏமாத்திட்டாங்க என்ன பண்ணுவ, இல்ல இவங்க போயிட்டாங்க என்ன பண்ணுவ. நிறைய டைம் மனிதர்களாகவோ இல்ல பிசாசின் சத்தமாகவோ உங்க செவிகள்ல கேட்கும். ஆனால் தேவ ஆவியை பெற்ற நீ ஜனமா இருப்பாய் என்று சொன்னால், உன்னை பார்த்து கேள்வி கேட்ட அதே ஜனம் உனக்கு முன்னாடி மண்டியிட கர்த்தர் உதவி செய்வார், நிச்சயமாய் செய்வார். உங்களை பார்க்கும் போதே தெரியும். சொல்லவே இல்லை, அவன் போய் சொல்ல என் மேல எலிசாவின் ஆவி இருக்கு, என் மேல கிறிஸ்துவின் ஆவி, அவ்வளவு சொல்லல, ஜஸ்ட் நடந்தாரு எலிசா. பார்க்கிறவங்க சொன்னாங்க, எலியாவின் ஆவி இவன் மேல இறங்கி இருக்கிறதப்பா, இவங்க தேவனுடையவர்கள், இவர்கள் மேல கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறது. எத்தனை பேருக்கு ஆசை முடிஞ்ச அளவுக்கு. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உண்மையா சொல்றேன், உங்க மேல இருக்கிற அனாயிண்டிங், உங்க மேல இருக்கிற ஆவியானவரை வச்சு உங்களை கணக்கு போடாதீங்க, உங்களுக்கு உள்ள இருக்கிற ஆவியானவரை வச்சு உங்களை கணக்கு போடுங்க. இன்னைக்கு எல்லா மனுஷனுக்குள்ளேயும் பலவீனம் இருக்கும். எல்லா மனுஷனுக்குள்ளேயும் என்ன இருக்கும், மனுஷனாலே அவனுக்கு ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு வீக்னஸ் ஆகுது இருக்கும், அட்லீஸ்ட் ஒன்னாவது இருக்கும். மாம்சத்தின் நிச்சய, கண்களின் நிச்சய, ஜீவனத்தின் பெருமை, இந்த கேட்டகரியில ஒன்னாவது மனுஷனா இருந்தா இருக்கும். ஆனால் ஸ்தோத்திரம், நீங்க தேவனோடு தேவனுடைய சத்தத்தை கேட்டு 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 நடக்கும்போது அந்த உள்ள இருக்கிற பலவீனங்கள் பலனாய் உங்களுக்குள்ள இருக்கும். அந்த பலவீனங்கள் பலனாய் இருக்கும். ஹல்லேலூயா. நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போனா இதுலயே சப்ஜெக்ட் முடிஞ்சிடும். ஆமென். அதனால தயவு செய்து உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எதனா, அவர் உங்களை நடத்துகிற வழிகள், சத்திய ஆவியானவர் நம்மளை போதித்து நடத்துகிற வழிகள், அதை வைத்து நீங்க சொல்லலாம், நான் தேவனுடைய ஆவியை உடையவர், எனக்கு அதிகாரத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, கொடுப்பார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரெண்டாவது பாயிண்ட், சாக்ரிஃபிஷியல் லைஃப், தன்னலமற்ற வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுக்கிறார். மொர்தெகாய் எல்லாருக்கும் தெரியும், அந்த வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். 8:2, எஸ்தர் 8:2. ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தாள். ஆமென். ஹல்லேலூயா.
மொர்தகாய்க்கு ராஜா அதிகாரத்தை கொடுக்கிறார். முத்திரை மோதிரத்தை நீங்க எங்கெல்லாம் பாக்குறீங்களோ எல்லார்கிட்டயும் முத்திரை மோதிரங்கள் போடப்படும். ஹல்லேலூயா. ஆக்சுவலி நான் சொல்றேன், இந்த 4 traits, இந்த 4 characters எல்லாருக்குள்ளயும் அதிகாரம் பெற்ற எல்லாருக்குள்ளயும் இருக்கும். ஆமென். மொர்தகாயும் தேவாவியை பெற்ற ஒரு மனிதன் தான். ஆமென். யோசேப்பு தேவாவியம் பெற்ற மனிதன். யோசேப்பு சாக்ரிஃபிஷியல் லைஃப் அவன் லீட் பண்ணான். ஆமென். அவனுக்குள்ளயும் அவன் தன்னலம் இல்லாம வாழ்ந்தான். ஆமென். ஸ்தோத்திரம். அதே இந்த மாதிரி நான் சொல்ற எல்லா கேரக்டர்ஸும் எல்லாருக்குள்ளயும் இருக்கும். ஆனா ப்ராமினெண்டா நான் ஒன்னு எடுத்து பேசுறேன். அவன் மொர்தகாய் ஆமான் கையில இருந்து வாங்கின முத்திரை மோதிரத்தை எடுத்து மொர்தகாயினுடைய கரத்துல போட்டு அவன் ஸ்தோத்திரம் அவனுடைய சத்ருவனுடைய அரண்மனையின் மேல இவனை எப்படி ஆக்கினாங்களா? அதிகாரியாய் மாற்றினார்களாம். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஆமானுக்குள்ள இந்த மொர்தகாய்க்குள்ள இருந்த ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர் அவனுக்கு ஒண்ணுதான். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமான் இஸ்ரவேல் ஜனங்களை யூதர்களை அழிக்க வேண்டும் என்று நினைக்கும் போது அவன் நான் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கல. ஆமென். ஸ்தோத்திரம். he sacrificed his life. அவன் தன்னுடைய காரியங்களை தியாகம் பண்ணி யூதர்களை காக்க வேண்டும் என்று நினைத்தான். அவனுக்கு தன்னலமா நான் நல்லா இருந்தா போதும், நான் சுகமா இருந்தா போதும். எஸ்தர் கிட்ட அதுல தான் சொல்றான், நீ நல்லா இருந்தா நீ ராஜ அரண்மனையில இருக்கிற தப்பிச்சிக்கலாம்னு நினைக்காத. ஆமென். ஸ்தோத்திரம். நீ இந்த காலத்துல மௌனமா இருந்தா யூதர்களுக்கு ரட்சிப்பு வேற வழியா வரும். ஆனா நீயும் உன் தகப்பன் வீட்டார் என்ன பண்ணுவீங்க? மடிந்து போவீங்க. நீ சுகபோகமாய், நீ சந்தோஷமா, நீ நல்லா இருக்கிற அப்படின்றதுக்காக அப்படியே வாழ்ந்துராத. ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தியாகம் நிறைந்த வாழ்க்கை யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுக்கிறார். வசனம் சொல்லுகிறது, மத்தேயு அதை ஃபர்ஸ்ட் வாசித்தது போலே, அவன் வானத்து மேலேயும் பூமியின் மேலே சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. புறப்பட்டு போய் எல்லாரும் என்ன பண்ணுங்க? சீஷராக்குங்க. யார் ஒருவர் தேவனுக்காக செயல்படுவதற்கு சுயநலம் இல்லாமல் தன்னலம் இல்லாம தேவனுக்காக கிரியை செய்வதற்கு எழும்புறீங்களோ அவர்களுக்கு கர்த்தர் சத்ருவின் கரத்துல இருந்து மோதிரத்தை கலட்டி உங்க கரத்துல போடுவதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதான் சத்ருனா மூணா பிரிக்கலாம். ஐ மீன் ஹல்லேலூயா. சத்ருவை எப்படி பிரிக்கலாம்? மூணா பிரிக்கலாம். பைபிள்ல 3 சத்ரு பத்தி சொல்லி இருக்கிறாங்க. ஒரு சத்ருவை அழிக்கணும். ஒரு சத்ருவை என்ன பண்ணணும்? ஐ மீன் ஹல்லேலூயா, அவங்களை அழிக்கணும். ரெண்டாவது சத்ருவை ரெண்டாவது சத்ரு கிட்ட நம்ம அமைதலா இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். சில சத்ருக்களை நம்ம என்ன பண்ணணும்? மேற்கொள்ளணும். அழிக்கணும்ன்றத மேற்கொள்ளணும். அவங்களை என்ன பண்ணணும் சொல்லுங்க? ஒரு கைண்ட் ஆஃப் சத்ருவை நம்ம என்ன பண்ணணும்? எல்லா சத்ருவையும் மேற்கொள்ள கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா சத்ருவையும் என்ன பண்ணக்கூடாது? ஒரு கூட்ட சத்துருக்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில மேற்கொள்வதற்காக வைத்திருப்பார். ஒரு கூட்ட சத்துருக்களை அவங்க கிட்ட நம்ம எப்படி இருக்கணும்னா அமைதியா இருக்கணும். எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்க சும்மா இருங்க, நான் உங்களுக்காக என்ன பண்ணுவேன்? யுத்தம் பண்ணுவேன். இது இன்னொரு கைண்ட் ஆஃப் சத்ரு. ஹல்லேலூயா. அவங்க கிட்ட நம்ம யுத்தம் எல்லாம் பண்ணக்கூடாது. கர்த்தரே அவர்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தர் அவர்களை பார்த்து கொள்வார். கர்த்தர் அவர்களுக்கு என்ன நீதியாய் தண்டனை கொடுக்கணுமோ கர்த்தர் செய்வாரு. நம்ம சும்மா இருந்து கர்த்தர் செய்கிற யுத்தத்தை மாத்திரம் பார்த்து கொண்டிருந்தால் போதும். மூன்றாவது கேட்டகரி சத்துருக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம நன்மை செய்யணும். ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு என்ன பண்ண? எல்லா சத்துருக்கும் நன்மை செய்யக்கூடாது. ஒரு சில சத்துருக்களுக்கு நன்மை செய்யணும். அவங்க குனிந்து பணிந்து கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று உடன்படிக்கை செய்வதற்கு வருவாங்க. நம்ம எந்த சத்துருனே தெரியாம எல்லா சத்துரையும் போட்டு தள்ளுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒரே சொதப்பி விட்டு ஸ்தோத்திரம் அதை ஒரு குழப்பி விட்டு சத்துருக்கள் டிபார்ட்மெண்ட்டே குழப்பி விட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், சில சத்துருக்கள் அழிக்கப்படுவதற்காக, சில சத்துருக்கள் மேற்கொள்ளப்படுவதற்காக, சில சத்துருக்கள் அவர்களுக்கு நீ நன்மை செய். அவங்க பணிஞ்சு குனிஞ்சு வருவாங்க. உனக்கு ஆசீர்வாதமாய் அவர்கள் இருப்பாங்க. உனக்கு பணிவிட செய்வாங்க. உன்னுடைய நன்மைக்காக அவர்கள் உழைப்பார்கள். நடந்துதா இல்லையா? பைபிள்ல அப்படிலாம் இருக்குதா இல்லையா? பைபிள் தானே பிரசங்கம் பண்றேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு சாக்ரிஃபிஷியல் லைஃப், நீ தேவனுக்காக கிரியை செய்வதற்கு எழும்புவேனா, சுயநலமற்ற வாழ்க்கை உனக்கு இருக்கும்னா உன் சத்துருக்களுடைய அதிகாரத்தை பிடுங்கி கர்த்தர் உனக்கு அதிகாரத்தை கொடுப்பார். ஸ்தோத்திரம். மொர்தகாய ஆண்டவர் ஸ்தோத்திரம் அவ்விதமா என்ன பண்ணாரு? உயர்த்தினார். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் உமக்காக எழும்பி போக கிரியை செய்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒரு சின்ன ஊழியமாவது செய்யுங்க ப்ளீஸ். நீங்க ஊழியம் செய்வது உங்களுடைய அதிகாரத்தை அது 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 இன்க்ரீஸ் பண்ணும். உங்களுக்கு பைபிள் வசனம் படிச்சா மெமரைஸ் ஆகலையா? பைபிள் படிக்கிறேன் சிஸ்டர், எல்லாமே மறந்து போகுதுன்னு சொல்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். காலைல படிக்கிறேன், ஒண்ணுமே மண்டையில இருக்க மாட்டேங்குது. சாயங்காலம் எதுவுமே படிச்சு பைபிளை மூடினோன்னே மூடின மாதிரியே அது போயிடுதுன்னு சொல்றாங்க. கேட்கிற பிரசங்கம் மண்டையை விட்டு ஓடி போயிடுது. ஆமென். வசனம் படிச்சா ஞாபகம் இல்லை.
சிம்பிளா உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லட்டுமா? படிச்சுட்டு என்ன பண்ணுங்க, யாராவது மாட்டுவாங்க நமக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அவங்க கிட்ட நீங்க படிச்சு உங்களுக்கு புரிஞ்ச காரியத்தை சொல்லுங்க. அவங்க கிட்ட என்ன பண்ணுங்க, அவங்க உங்களை மொக்கன்னுவாங்க, போர் அடிக்கிறேன்னுவாங்க. ஆனா நீங்க சொல்லுங்க. ஆமென். யார்கிட்டயாவது என்ன பண்ணுங்க, நீங்க அன்னைக்கு, அதனால்தான் தயவு செய்து 2 பேர் கேசல் வராங்கன்னா கூட போய் உட்காந்து சொல்லுங்க. ஆமென். உங்களுக்கு வசனங்கள் அப்படியே ஞாபகம் இருக்கும், சம்பவங்கள் அப்படியே ஞாபகம் இருக்கும், அதிகாரம் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். யூ வில் வாக் இன் த பவர் அண்ட் அத்தாரிட்டி. ஹல்லேலூயா. அதிகாரம் வல்லமையில நடப்பீங்க. கிட்ட வந்தாலே ஷாக் அடிக்கணும் மத்தவங்களுக்கு. ஹல்லேலூயா. ஆமென். சிம்பிள் டிப்ஸ். அதனால தயவு செய்து சொல்றேன், நீங்க படிச்சதை, ஆமென். நான் அதை பாஸ்டர் சொல்லுவார்ல, டெய்லி என் வைஃப் எனக்கு பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆமென். நான் காலை ஒன்று வாசிச்சேன்னா, பா இப்படி ஒரு வசனம் இருக்குதா, இப்படி ஒரு வசனம் இப்படி இருந்துச்சு, நான் இப்படி வாசிச்சேன், இதை ஆண்டவர் இப்படி சொன்னார். அவங்க கேட்குறாங்களோ கேட்கலையோ நான் சொல்லிடுவேன். அது அவங்களுக்காக சொல்லலை, அது ஏன் மண்டக்குள்ள ஸ்ட்ராங்கா நிற்கிறதுக்கு. ஆமென். நான் கூட ஒன்று வாசிச்சேன். இந்த ஒருத்தன் அவன் யோராம் நினைக்கிறேன். யோராமா, ஆமா யோராம், ஆகாபோடைய பையன். அவன் எல்லாத்தையும் சிலைகளெல்லாம் உடைச்சிருவான். ஆனா அவனுடைய தகப்பனுடைய எரோபயாமுடைய பாவத்தில் சிக்கி கொண்டிருந்தான்னு இருந்துச்சு. அதை நான் வாசிக்கும் போது எனக்கு பயங்கரமா இருந்துச்சு மனசுக்குள்ள. ஆமா, எனக்கு அது ஓடிக்கிட்டே இருந்துச்சு, மறந்துடக்கூடாதுல. உடனே பாஸ்டர் இம்பார்ட்டண்டா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த யாகாபோட பையன் நல்லவன் தான் எல்லாம், ஆனா அவன் சிக்கிட்டு இருந்தான்ப்பா. இன்னைக்கு கூட நிறைய பேர் சிக்கல்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரசங்கம் பண்ணவர். அவருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர் கேட்டே ஆகணும். அவங்க கேட்குறாங்க இல்லையோ. ஆமென். நமக்கு பிள்ளைங்கள்லாம் இருக்க, பிள்ளைங்கன்னு ஒன்று வச்சிருக்கீங்களா வீட்டில்? ஆமென், ஹல்லேலூயா. அவங்க கிட்ட சொல்லுங்க, இப்படி பேசி பழகுங்க, இப்படி சொல்லி பழகுங்க, ஊழிய செஞ்சு பழகுங்க. அது மற்றவருடைய பிரயோஜனத்திற்காக அல்ல. ஆமென். அது நம்ம ஒரு சாக்ரிஃபைஸ். நான் கஷ்டப்பட்டு நடந்து போறேன் ஊழிய செய்யறதுக்கு. ஆனா அதுல இருக்கிற வருகிற பலன்களை ருசி பார்த்துட்டீங்கன்னா உங்களை ஊழிய செய்யணும்னு நீங்க செத்துருவீங்க. அனுபவிச்சவங்க இருப்பீங்கன்னா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேரை பிசாசு ஆண்டு கொண்டிருக்கிறதுக்கு காரணம், நீங்க செஞ்ச ஊழியத்தை நீங்க நிறுத்திட்டீங்க. தயவு செய்து சொல்றேன், ப்ளீஸ் ரைஸ் அப். ஒருத்தர் 2 பேர் யோசிக்காதீங்க, சின்ன பிள்ளை ஒண்ணு உட்காந்துருக்குன்னு யோசிக்காதீங்க. நீங்க பேசிட்டே இருங்க, நீங்க சொல்லிட்டே இருங்க, நீங்க கொஞ்சம் சுயநலம் இல்லாம செஞ்சுட்டே இருங்க. You will get more power and authority. யோசுவாவுக்கு கர்த்தர் அவ்விதமான அதிகாரத்தை கொடுத்தார். சூரியனை பார்த்து சொன்னாரு, அவன் கர்த்தருடைய யுத்தங்களை செய்கிற மனுஷனா இருந்தபடினால சூரியனை பார்த்து சொன்னார், கிபியோனை தரித்து நில் அப்படின்னு சொன்னாரு. அந்த சூரியன் அப்படியே தரித்து நின்றது. ஊழியம் செய்ய, யாரோ சாவறான், எவனோ செத்து போறான், எவனோ அழிக்கப்படுறான், சின்ன புள்ள தானே அப்படி சொல்லி நினைக்காதீங்க. ஆமென். சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் தைரியமாய் திருவசனத்தை அவன் பிரசங்கம் பண்ணுங்க, சுவிசேஷத்தை அறிங்க. அவன் கேட்கிறானோ கேட்கலையோ, போர் அடிக்கிறேன்னு சொல்றானோ, அவன் உன்னை அவன் ஸ்தோத்திர சாமியார்னு சொல்றானோ, அவன் ஸ்தோத்திர மத ஆணவம் பிடிச்சவங்க, அவன் கிறிஸ்தவர்கள் மோசமானவங்க, மதம் மாத்துறீங்க, என்ன சொன்னாலும் பரவாயில்ல, உங்களுக்குள்ள அதிகாரம் பெருகுவதற்காக தேவனுக்காக கிரியை செய்ய ஆரம்பிங்க. நான் நல்லா இருந்தா போதும், எனக்கு எல்லாம் கம்ஃபர்ட்ஸ் இருக்கு, ப்ளீஸ் கம் அவுட் ஆஃப் தி பவுண்டரி. மொர்தெகாய்க்கு சத்ருவினுடைய அதிகாரத்தை வாங்கி ராஜா கொடுத்தான். 3வது காரியம், யாருக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுக்கிறார் என்று சொன்னால், ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென், தேவனோடு உறவில் உள்ளவர்களுக்கு தேவன் அதிகாரம் கொடுக்கிறார். தாவீதுக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்தார். 8:16 வாசிங்க. 1 ராஜாக்கள் 8:16. அவர், நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு என் நாமம் விளங்கும்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நான் இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் உள்ள ஒரு பட்டணத்தையும் தெரிந்து கொள்ளாமல் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிகாரியா இருக்கும்படி தாவீதையே தெரிந்து கொண்டேன் என்றார். இஸ்ரவேலின் மேல் அதிகாரியா இருக்கும்படி கர்த்தர் தாவீதையே தெரிந்து கொண்டார். மத்த எல்லாரும் வந்தாங்க, தாவீதுடைய பசங்க வந்தாங்க போனாங்க, அதெல்லாம் இல்ல. ஆனா அவனை தான் அதிகாரியா வச்சார். அதனாலதான் கர்த்தர் தாவீதுடைய சிங்காசனத்துல பிறந்து அவனுடைய அதிகாரத்தை நிலைப்படுத்தினார். ஹல்லேலூயா. மற்றவங்க எல்லாம் அவனுடைய பிள்ளையா பிறந்ததுனால, அவனுக்கு கொடுத்த வாக்கினால வந்த ராஜாக்கள். ஆனால் கர்த்தர் அதிகாரியாய் இஸ்ரவேலின் மேல ஏற்படுத்தினவர் தாவீது. அதனாலதான் தாவீதின் சிங்காசனம், தாவீதின் குமாரன் என்று அழைக்கும்படி அவனுடைய காரியத்தை நிலைப்படுத்தினார். இத தாவீதுடைய ஒரு அழகான பியூட்டிஃபுல் கேரக்டர். அவன் தேவாவியை பெற்றவன், அவன் தியாகமுள்ள மனிதன். ஆனா பியூட்டிஃபுல் ஒரு திங், he had a fellowship with God. அவனுக்கு தேவனோட உறவு இருந்தது. அவன் எமோஷனலா ஆண்டவரோட கனெக்ட் ஆயிருந்தான். அவனுக்கு ஆண்டவருடைய ஹார்ட் பீட்
ஏற்ற ஒரு மனிதன். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒரு ரிலீஜியனை ஃபாலோ பண்ண விரும்பல, நான் உங்க கூட ரிலேஷன்ஷிப் குள்ள வர விரும்புறேன் ஆண்டவரே. தேவனுடைய இருதயத்தினுடைய துடிப்பு எப்பவுமே நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும். யோவான் தேவனுடைய மார்பிலே சாய்ந்திருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டுன்னு நினைக்கிறேன். மார்பில் சாய்ந்தா சுகமே அப்படின்னு பாடிட்டு அப்படி போனா பத்தாது, தேவனுடைய மார்பில நம்ம எல்லாம் உடனே பாடணும், ஏசப்பா ஹெவனுக்கு வரேன், வந்து எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு உங்க மார்பில சாஞ்சிக்கிற ஆண்டு சொல்லுவாரு, எப்பா உனக்கு அந்த பிளேஸ் தெரியலையே, உலகத்துல சாஞ்சாத்தான். அதனால அவங்க கேட்கிறாங்க, ஆண்டவரே உங்க வலது பரிசத்துல ஒருத்தனையும் இடது பரிசத்துல ஒருத்தனையும் உட்கார வைங்க ஆண்டவரே. அப்பா இங்க சாய்ஞ்சா அங்க உட்கார வைக்கிறத பத்தி பேசலாம். ஹல்லேலூயா. தேவனோட உறவுல ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். தாவீதுக்கு ஆலயத்தை விட்டு துரத்திட்டாங்க. அவன் அப்சலோம் பையன் துரத்தும் போது தேவாலயத்தை விட்டு எங்கேயோ போயிடுறாரு. ஆண்டவர் சொல்றாரு, உங்க பிரசனத்தை வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. மான்கள் நீரோடைய வாஞ்சிக்கிறது போல நான் உங்க பிரசனத்தின் மேல தாகமா இருக்கிறேன். தயவு செய்து ஜீவனை பார்க்கல உங்க கிருபை நல்லது. அப்படின்னா என்னோட உயிரை விட எனக்கு இருக்கிற எல்லா மேன்மைகள், நான் ஜீவனாய் நினைக்கிற எல்லாத்த காட்டிலும் உங்க கிருபை தான் ஆண்டவரே பெருசு. ஸ்தோத்திரம். உங்களுடைய இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம் அன்ஃபெயிலிங் லவ். எனக்கு ராஜ்யபாரம் வேண்டாம், எனக்கு சிங்காசனம் வேணாம், எனக்கு ஆளுக வேண்டாம். எப்பவுமே உங்களுடைய ஆலயத்துல உங்களுடைய சமூகத்துல உம்மோடு கூட இருக்கிற உறவு எனக்கு போதும் அப்படின்னு கேட்ட தாவீத ஸ்தோத்திரம் நீங்காத ஒரு அதிகாரத்துல, நீங்காத ஒரு இடத்துல தேவன் கொண்டு வந்து அமர செய்தார். இன்னைக்கு தயவு செய்து சொல்லுங்க, உங்களுடைய நீங்க எனக்கு ஆண்டவர் பணம் கொடுப்பாரு, எனக்கு சுகம் கொடுப்பாரு அப்படி வேண்டாம். ஸ்தோத்திரம். அவரோட உறவுல போயிட்டோம்னா பணம், சுகம், ஸ்தோத்திரம், ஐஸ்வர்யம், கனம் இதெல்லாம் நமக்கே உரியதாய் மாறிடும். அது கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நமக்குள்ள இருந்தே அவைகள் வெளியில வரும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒரு உயர்வுக்காக கர்த்தரை தேடாதீங்க. ஒரு ஏதோ ஒண்ணு கிடைச்சிரும், இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்தா ஏதோ ஒண்ணு நடக்கும் அப்படின்னு இல்லை. இன்னைக்கு நான் கேட்கிறேன், இன்னைக்கு நமக்கு எல்லாமே கம்ஃபர்ட்டா இருந்தா, அந்த உறவுன்னு இருந்துச்சுன்னா, அந்த தேவனோடு அந்த காரியம் இருந்தா, யூதா வனாந்திரத்துல இருந்தா கூட தேவனுடைய ஆலயத்தை நம்ம நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பிரேயர் பண்ண முடியல ஹல்லேலூயா அப்படின்றத விட உறவுக்குள்ள இருங்க, ஃபெலோஷிப்ல இருங்க, ஐக்கியத்துல இருங்க, தேவனோடு கூட ஐக்கியமா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பார். நான் சொல்றேன், எல்லாருக்குமே பிடுங்கி கொடுக்கப்பட்ட அதிகாரம். தாவீதுக்கு சவுல் கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தார், மொர்தெகாய் கிட்ட இருந்து ஆமோன் கிட்ட இருந்து மொர்தெகாய் கிட்ட வாங்கி கொடுத்தார். ஸ்தோத்திரம். பார்வோன் கிட்ட இருந்து யோசேப்பு கிட்ட கொடுத்தார். இன்னைக்கு நான் சொல்றேன், உன்னுடைய எல்லைகளை பிடித்து வைத்திருக்கிற சத்ருவின் வல்லமை, உன்னுடைய ஆசீர்வாதத்தை பிடித்து வைத்திருக்கிற, உன்னுடைய மகிமைக்குள்ள போக விடாம, உன்னை பரிசுத்த வாழ்க்கை வாழ விடாம, இயேசுவை போல இந்த பூமியில ஜீவிக்க விடாமல் உன்னை கட்டுப்படுத்தி உன்னை அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிற அதனுடைய கரத்திலிருந்து, அப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள் இருந்து அதனுடைய அதிகாரத்தை பிடுங்கி கர்த்தர் உனக்கு அதிகாரத்தை கடுக்க இன்னைக்கு போதுமானவராய் இருக்கிறார். அங்கிருந்து முத்திரை மோதிரம் கலட்டப்பட்டு உன்னுடைய கரத்தில் அது போடப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உறவுக்குள்ள வாங்க. ஆண்டவருடைய போது சம்பாஷிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க, அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருங்க, ரகசியம் பேசிட்டே இருங்க அவர் கூட. அது ரொம்ப அழகா இருக்கும். ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கலாம், நம்ம பாட்டுக்கு அவர் கூட சொல்லிட்டே இருக்கலாம். ஆண்டவரே எனக்கு இந்த பலவீனம் இருக்குப்பா, என்னால இந்த காரியத்தை மேற்கொள்ள முடியல. ஸ்தோத்திரம். என்னால தாவீது ரொம்ப பலவீனமான மனுஷன், மாம்ச இச்சைகள்னால அவன் விழுந்ததை நம்ம பயங்கரமா பாக்குறோம். ஆனா அவன் தேவனோடு கூட வைத்திருந்த உறவு அவனை கீழே விடாம திரும்ப தூக்கி எடுத்து நிறுத்தி அவனே ஒண்ணுதான் கேட்கிறான், ஆண்டவரே என் ராஜ்யபாரம் என்னை விட்டு போயிட வேண்டான்னு கேட்கல. சவுல் கேட்ட மாதிரி அவன் பரிசுத்த ஆவியானவரை என்னை விட்டு மட்டும் எடுத்துறாதீங்கப்பா, ரட்சண்ய சந்தோஷத்தை மட்டும் கொடுத்துருங்க. நான் திருத்திரனாய் வனாந்திரத்திலே சுத்தி யூதா வனாந்திரத்துல ஸ்தோத்திர கொடுமையான வனாந்திரத்துல அப்படியே வாழ்ந்து சாப்பிட்டனாலும் பரவாயில்ல, இந்த ரட்சிப்பு மட்டும் போயிட வேண்டாம் ஆண்டவரே, உங்க கூட இருக்கிற உறவு போயிட வேண்டாம், ஆலயத்தினுடைய மகிமை, ஆலயத்தினுடைய பங்கு மட்டும் எனக்கு கிடைச்சா போதும். இப்படிப்பட்ட தாவீதை உயர்த்துவதற்கு கர்த்தர் தயங்கவே இல்லை. சொல்லுங்க, உறவுக்குள்ள வாங்க. இது ரொம்ப எளிதான, இது ரொம்ப கஷ்டமான விஷயமா? இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயமா? ரொம்ப ஈஸியான திங். இங்க எத்தனை பேர் எனக்குன்னு யாருமே இல்லை நடுவுறவங்க கை தூக்குங்க பாபம். அதுவே யாரும் இல்லப்பா, ஒரு மேனுன்னு ஒண்ணு கூட சுத்துதுதான், புள்ளன்னு 2 சுத்துதுதான், எனக்குன்னு நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க ஆண்டவரே.
வந்துருங்க உறவுக்குள்ள. நேசரோட மார்பிள சாயுங்க. அவருடைய இருதய துடிப்பை கேட்டுட்டே இருங்க. ஆமென். ஹல்லேலூயா. You'll be walking in authority. ஆமென். ஹல்லேலூயா. ராஜரீகம் உங்களுக்கு வரும், சிங்காசனம் உங்களுக்கு வரும். ஆமென். தாவீது சவகரித்த பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் அளவே இல்லை. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். உறவுக்குள்ள வாங்க. 4வது பாயிண்ட். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஜெபிக்கிற மனுஷனுக்கு தேவன் அதிகாரம் கொடுக்கிறார். தானியேல் 6வது அதிகாரம் 3வது வசனம். தானியேல் 3:6-3. ஹல்லேலூயா. சீக்கிரமா வாசிங்க. தானியேல். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க தான் சொன்னல, எல்லா கேரக்டர்ஸ் எல்லாருக்குள்ள தாவீதுக்குள்ள என்ன இருந்தது? விசேஷமான ஆவி இருந்தது. அவன் பிரேயர்ஃபுல் மேன். தானியேலுடைய ஹைலைட்டட் கேரக்டர், அவன் எப்பவுமே ஜெபம் பண்ணுவான். எப்பவுமே என்ன பண்ணுவான்? அதான் எல் ஜோசப் ஐயா சொல்லுவாங்க, பாக்குறது கேட்கறத அவன் ஸ்தோத்திரம் எல்லாத்தையும் என்னவா மாத்துங்க? ஜெபமா மாத்துங்க. பாக்குறது கேட்கறது எல்லாவற்றையும் ஜெபமா மாத்துங்க. ஜெபிக்கிற மனுஷனுக்கு கர்த்தர் அதிகாரத்தை தருகிறார். ஆமென். உங்களை உயர்த்தணுமா? எல்லா பர்வதத்திற்கு மேல, ஆமென் ஸ்தோத்திரம், எல்லா மலைகளுக்கு மேல கர்த்தர் உங்களை உயர்த்தி ஸ்தாபிக்கணுமா? ஆமென் ஸ்தோத்திரம். சர்ப்பங்கள் மேல, தேள்கள் மேல உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கணுமா? ஒன்றும் உங்களை சேதப்படுத்த கூடாதா? ஆமென். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு கர்த்தர் ஆமென் அதிகாரம் கொடுத்து, பிதா எனக்கு கொடுத்த அதே அதிகாரத்தை ஜாதிகள் மேல உங்களுக்கு கொடுக்கணுமா? ஆமென். 4 பாயிண்ட். முதலாவது 4 தான் சொல்லல, இன்னைக்கு 4 போதும். ஆமென். இதுவே டைம் ஆயிடும். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது பாயிண்ட் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தேவ ஆவிய பெற்றிருக்கிற மனுஷனா இருக்கணும். ஆமென். அப்படி சொன்னா தேவனுடைய சத்தத்தை கேட்டதன்படி என்ன பண்ணணும்? நடக்கணும். ஆமென். தேவனுடைய வழி நடத்துதலுக்கு அப்படியே என்ன பண்ணணும்? விட்டு கொடுக்கணும். 2வது பாயிண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். சொல்லுங்க. தன்னலமற்ற வாழ்க்கை. நான் நல்லா இருந்தா போதும், எனக்கு கிடைச்சா போதும், எனக்கு இருக்குப்பா, நானும் என் குடும்பமும் இருக்கணும். எதுக்கு ஊழியத்துக்கு போயிட்டு 4 பேர் ஊழியத்துக்குன்னு போனீங்கன்னா 4 பேர் 4 விதமா என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்க. 4 பேர் 4 விதமா என்ன பண்ணுவாங்க? ஆமென். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்ல டைம் ஆயிடுச்சு. எவ்வளோ மோசமானவனா இருந்தாலும் அவனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். எவ்வளோ கெட்டவங்களா இருந்தாலும், எவ்வளோ நல்லவங்களா இருந்தாலும் அவங்கள எதிர்க்க ஒரு 4 கூட்டம் இருக்கும். எப்படியும் ஒரு 4 கூட்டம் இருந்துதான் ஆகும். ஹல்லேலூயா. ஒத்துக்கிறவங்க பயங்கரமா சீரியல் கில்லர்ஸ் தானே சொல்லுவாங்க. சில காரணமே இல்லாம சைக்கோ கில்லர்ஸ், அவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணி ஆதரிச்சு அவங்க சாகக்கூடாதுன்னு சொல்லி நின்ன ஆட்கள் உண்டு. ஆமென். பயங்கர நல்லவங்க, ஒரு தீமை கூட ஆமென் ஹல்லேலூயா செய்யாத, இயேசுவை எதிர்த்த, அவரை கொலை செய்ய நினைத்த கூட்டம் உண்டு. என்ன ஒரு 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு பயந்து நீங்க நின்னீங்கன்னா, ஹல்லேலூயா, நம்மள ஒரு 2 பேர் நல்லா பேசும்போது ஒரு 4 பேர் கேவலமா பேசுவாங்க. 4 பேர் கேவலமா பேசும்போது 10 பேர் நல்லா பேசுவாங்க. சோ இத பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையை அறிந்த தெய்வம், ஆமென், நியாயம் தீர்க்க அதிகாரம் பெற்ற இயேசு, ஆமென், பிதா நியாயம் தீர்ப்பதற்கு அதிகாரம் கொடுத்த ஒரே நபர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. வசனம் இருக்கு, அவருக்கு மட்டும்தான் நியாயம் தீர்க்க அதிகாரம் இருக்கு. அதனால நீ நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் நம்ம எதிர்க்க பாராட்டி பேச ஒரு 4 பேர் இருப்பாங்க. உங்க மனசாட்சிக்கும் தேவனுக்கும் பயந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ பிரயாசப்படுங்க. நிறைய பேர் மனுஷனுடைய கிரிட்டிக்ஸ், கமெண்ட்ஸ், அவங்களுடைய விமர்சனங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா மாத்திக்கிட்டே இருக்கணும். கடைசி வரைக்கும் நீங்க ஒரு ஃபார்முக்கு வரவே முடியாது. அந்த கழுத கதை தெரியும்ல எல்லாருக்கும்? தெரியுமா தெரியாதா? அப்பாவும் பையனும் கழுத மேலே உட்காந்துட்டு போனாங்க. எல்லாம் சொன்னாங்க, பாவம் வாயில்லாத ஜீவனுக்கு மேலே ஏறி உட்காந்துட்டு போறாங்களே. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் இறங்கிட்டு கழுதையை கூட்டிட்டு போறாங்க. அறிவு இருக்கா இவனுங்களுக்கு? கழுதையை வச்சுக்கிட்டு நடந்து போறாங்களே அப்படின்னு சொன்னாங்க. சரி, இவரு என்ன பண்ணாரு? பையனை உட்கார வச்சுட்டு இவரு நடந்து போனார். அறிவு இருக்கா? வயசான அவரை நடக்க விட்டுட்டு பையன் கழுத மேல உட்காந்துருக்காரு. சரி, பையனை இறக்கி விட்டு வயசானவர் மேல உட்காந்து. அறிவு இருக்கா? சின்ன பிள்ளைய நடக்க விட்டுட்டு வயசானவர் கழுத மேல போறாரு. அப்புறம் கூட போனாங்க, சரிடா கழுதையை தூக்கிட்டு போனாங்க. நம்ம 2 பேரும் கழுதையை தூக்கிட்டு போவோம். அறிவு இருக்கா? கழுதையை தூக்கிட்டு என்னதான் பண்ண சொல்றீங்க? அதனால இதற்காக சில பேர் இதெல்லாம் நினைச்சிட்டு இந்த ஊழியெல்லாம் ரொம்ப வேணாம், நமக்குன்னு ஒரு சின்ன வீடு, நமக்குன்னு ஒரு குடும்பம், அமைதியா சைலண்டா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போனா, நமக்குன்னு ஒரு ஃபேமிலி, நமக்குன்னு ஒரு இது, இந்த பப்ளிக்கா வந்து 4 பேர் 4 விதமா நம்மள பேச, ஹல்லேலூயா, ஆனாலும் பரவாயில்ல.
ஆனாலும் பரவாயில்ல, எழும்புங்க, கிரியை செய்யுங்க. கர்த்தர் உங்களை அதிகாரியாய் மாற்றுவார். முத்திரை மோதிரம் உங்க கரத்துல வைக்கப்படும். நீங்க எந்த கட்டளை இடுறீங்களோ அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. பிசாசு உங்களை பார்த்தாலே நடக்கும். உங்க வீட்டு பக்கமே வரமாட்டான். வியாதி உங்களை நெருங்காது. தரித்திரம் உங்களை அணுகாது. ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு என்ன வேணுமோ கர்த்தர் கொடுப்பார். பாதைகள் முக்கியம் அல்ல, பாதையில கர்த்தர் எப்படி நடத்துகிறார் என்பது அவசியம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரொம்ப அழகா நடத்துவார். ரொம்ப இந்த மாதிரி ப்ரொவிஷன்லாம் ஊழியம் செய்யறவங்களுக்கு மட்டும்தான் உண்டு. நான் சொல்றேன், நம்ம கர்த்தருக்காக எழும்புவோம்னா அடிப்படையாய் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய தேவைக்கு அவர் உதவி செய்ய மாட்டாரா? உங்க எதிர்காலத்தை பொறுப்பெடுக்க மாட்டாரா? உங்களுடைய திருமண காரியத்தை வாய்க்க பண்ண மாட்டாரா? உங்க கடனுக்கு அவர் விடுதலை கொடுக்க மாட்டாரா? உங்க சரீர சுகத்திற்கு அவர் விடுதலை கொடுக்க, பலவீனத்திற்கு விடுதலை கொடுக்க மாட்டாரா? அவர் நிச்சயம் செய்வார். அவர் செய்யணும்ல, நீங்க ஏஞ்சி அதட்டினாலே அது போயிடும். என் பொண்ணுக்கு மெட்ராஸை மாதிரி கண்ணில் நல்லா அப்படியே ஃபுல்லா வந்திருந்தது. ராத்திரி சொன்ன இயேசுவின் நாமத்தினால அவன் வாதம் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்னீங்க, பொல்லாப்பு நேரிடாது. நாளைக்கு அவர் தூங்கி எழும்பும் போதே கண்ணு சரியாயின்னு ஆண்டவர் நல்லா பொங்கி எங்களுக்கே உறுத்த ஆரம்பிச்சது. எங்களுக்குமே ஒரு மாதிரி இருக்க ஆரம்பிச்சது. காலைல எழும்புனா கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடுச்சு. அமேஸ்தோத்தை எங்க யாருக்குமே அது வரல. மேலந்து கர்த்தர் சொன்னல, நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணாலே நடக்கும். உங்க பிள்ளைகளை பார்த்து மக்கா இருக்கிறாங்களா, கை வச்சு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால ஞானம் மட்டைன்னு சொல்லுங்க, ஞானம் இறங்கி வரும். நீங்க இன்னைக்கு போகும்போதே சொல்லிட்டே போறீங்க. வீட்டுக்கு இந்த நடக்கிறீங்களே, அதிகாரமா சொல்லுங்க, கடன் மாறு, தரித்திரம் மாறு, பலவீனம் மாறு. அவன் பிள்ளைகளுடைய சேட்டைகள் மாறு. அவன் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பக்கத்து வீட்டுல ஏதாவது எழும்பி ஒரு அலக்களிக்குதா சொல்லுங்க, காற்றையும் கடலையும் அதட்டின தெய்வம் உன் வாயை நான் அதட்டுறேன், கற்றேன் இயேசுவின் நாமத்தினால. செபிக்கிற மனிதன் சிங்கத்தின் வாயை கட்டினான். ராஜாக்களுக்கு தைரியமா ப்ராஃபஸி சொன்னான். அவன் நீண்ட எப்பயோ நடக்க போகிற இப்ப நடக்க போகிற காரியத்தை குறித்துலாம் அழகா வெளிப்பாடு, கடைசி நாட்கள்ல நடக்க போகிற எல்லாவற்றை குறித்து தானியேல் அக்குவேராணி வேற எழுதி வைத்திருக்கிறார். ஜெபிக்கிற மனுஷனுக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுக்கிறார். அவன் பரலோகத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி, புரிந்து கொள்ளும்படி, பார்க்கும்படி. என் தேவனை ஒருவனும் கண்டதில்லை, ஆனால் ஜெபிக்கிற, அவன் சுயநலம் இல்லாமல் வாழுகிற, அவன் ஸ்தோத்திரம். முதல் பாயிண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தேவனோடு உறவு வைத்திருக்கிற, அதுக்கப்புறமா ஆமென், தேவ ஆவியை பெற்றிருக்கிற மனுஷனா இருப்பீங்கன்னா எல்லாவற்றின் மேலும் நமக்கு அதிகாரம் உண்டு. பரலோகம் ஆமென். இப்படிப்பட்ட மனுஷன் முட்டி போட்டு ஆண்டவரை இறங்கி வாங்கன்னா ஆண்டவர் இறங்கி வருவார். உங்களை பார்க்கும் போதே சொல்லுவாங்க, கிறிஸ்துவின் ஆவி இவங்க மேல இருக்கு. அப்படியே எல்லாரும் எழுந்திருக்கலாமா? கொஞ்சம் அப்படியே வாயில திறந்து ஆமென் ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அந்நிய பாஷை பேசுகிறது அதிகாரம் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. ரதுனா சிகாடாதி அந்தரல தரபலவா. அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எனக்கு அதிகாரம் கொடுங்கப்பா. வானத்தின் பூமிக்கு மேல சகல அதிகாரம் ஆமென் எனக்கு இருக்கிறது என்று சொன்ன இயேசு உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறா. உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறா. உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறா. பாவத்தின் மேல கர்த்தருக்கு அதிகாரம் இருந்தது. கேட்கிறாங்க சீஷர்கள், அவன் யார் இவர் பாவத்தை மன்னிக்கிறதற்கு? அவன் நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவளுடைய பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படுகிறது. நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா அவங்களுக்கு இப்ப சுகம் உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினால. ஜீசஸ் ஹோலி ஸ்பிரிட் அவங்க விடுதலை ஆக்கப்படுறாங்க. நீங்க மன்னிக்க வேண்டியவங்களுக்கு மன்னிங்க. நீங்க மன்னிக்க வேண்டியவங்களுக்கு மன்னிங்க. பாவத்தின் மேல கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறா. அவன் துரைத்தனங்கள் மேல அதிகாரம் கொடுத்திருக்கிறா. அவன் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சர்ப்பங்கள் மேல, தேள்கள் மேல அதிகாரம் கொடுத்திருக்கிறார். வியாதியஸ்தர்கள் மேல இயேசுவுக்கு அதிகாரம் இருந்தது. அதே அதிகாரம் எனக்கு கர்த்தர் தருகிறார். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கதைகளோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உண்மையாவே நாங்கள் இந்த கடைசி நாட்கள்ல நாங்க இப்படிதான் வாழணும்னு ஏற்கனவே எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு போய் 2000 வருஷம் ஆகுது. ஆனா இன்ன வரைக்கும் சபைகள் அந்த அதிகாரங்களை பெறாதபடி மெத்தனமாக வாழுகிற கோடி கிறிஸ்தவர்கள் வாழுகிற இந்த சமுதாயத்தின் மத்தியில நாங்கள் ஒரு வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இந்த அதிகாரத்தை சுமந்து அநேக கட்டப்பட்ட ஜனங்களை விடுதலையாக்கும்படியாய் உங்களுடைய நாமம் என்னதென்பது என்று ஜனங்களுக்கு விளங்கப்படத்தக்க அளவில், அல்லது சபை ஜனங்களுக்கு கூட இன்னும் அநேகருக்கு அது விளங்கலப்பா. இயேசுவின் நாமத்தை சாதாரணமா நினைக்கிறாங்க. ஆகவே நாங்கள் இந்த அனுபவங்கள் எல்லாவற்றையும் பெற்று அதிகாரம் உடையவர்களை நாங்கள் வாழ்ந்து ஒரு உயிருள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபைத்தார்.
செய்தி கொடுத்த மகளை ஆசீர்வதிப்பீராக. செய்தியை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதி, நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.